நம்ம சேனலில் ஃபோட்டோ காப்பியர் மிஷின் சர்வீஸ் பற்றியும் இனிமேல் வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Canon 3035 மிஷினில் E20 எரர் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இந்த டோனர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக ஜாம் ஆகிருக்கும். ஏதோ ஒரு சின்ன பீஸாக இருக்கலாம், இல்லை டோனர் கூட ஏதாவது கட்டிப்பட்டு போயிருக்கலாம். அதனால் கூட இந்த எரர் வரும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் டோனரை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கவரையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரே டோனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இங்கே டோனர் மாற்றி மாற்றி போட்டதுனால செகண்டு இந்த டோனரோட அந்த நாபு அது ப்ரோக்கன் ஆகி உள்ளே விழுந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் சரியான ரொட்டேஷன் இல்லாதனால இந்த எரர் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த டெவலப்பிங் யூனிட்டையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பின்னு ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒயர் எதுவும் கட் ஆகாமல் இருக்கணும். இது கட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 24 எரர் வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு வந்திருக்கிறது 20 எரர் தான். நெக்ஸ்ட்டு நான் ட்ரம் யூனிட்டையும் கையோடு எடுத்துடுறேன். ஒவ்வொரு பொருளும் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த மேல் கவரும் எடுத்துட்டேன். இப்போ அந்த ஒயிட் கலரில் உள்ள அந்த கவரும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சைடில் உள்ள கவரையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கவரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லேசர் யூனிட்டையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டரும் நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு டோனர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அண்டு டஸ்ட்டும் இருக்கிறதுனால நமக்கு காப்பி குவாலிட்டி, பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸில் நம்ம சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் இதை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த ஸ்கொயர் சைஸில் இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நான் ஏற்கனவே ஸ்க்ரூவெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ லேசர் யூனிட்டில் உள்ள ஒவ்வொரு கனெக்டரையும் இதையும் கண்டிப்பாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்குது, எடுக்கவே வரல. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் லேசர் யூனிட்டை தனியாக ரிமூவ் பண்ணி இதை பத்திரமா வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோனர் யூனிட்டுக்கு கீழே இந்த டெவலப்பிங் யூனிட்டும் டோனர் யூனிட்டும் சேர்கிற இடத்துல ஏகப்பட்ட டோனர் நமக்கு இதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ இந்த டோனர் யூனிட்டோட கனெக்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். முக்கியமாக ஒவ்வொரு கனெக்டரும் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒயர் கட் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த டோனர் யூனிட்டோட ஒயர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கிட்டு வரும். இதுலேயும் ஒவ்வொரு கனெக்டர்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம இந்த டெவலப்பிங் யூனிட்டோட சென்சார் ஒயரு. நெக்ஸ்ட்டு இந்த லைன் எங்கே போகுது அப்படின்னா நமக்கு வேஸ்ட் டோனர் கலெக்ட் ஆகும்ல ஒரு ஏரியா, அந்த இதுக்காக போகிறது. இந்த ஒவ்வொரு இதையுமே ரிமூவ் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பார்ட்டும் ரிமூவ் பண்ணுறதோடு தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த டோனர் யூனிட்டை கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ண போகிறோம். ப்ளோ பண்ணிவிட்டு அதில் உள்ள பீஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். அதை நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா காப்பியர் மிஷின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.